வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, கலைஞர் உரிமை திட்டத்துக்கு புதிதாக அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்? என்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடைய சரித்திரம் படை. கலைஞர் உரிமை திட்டத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில புதிதாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு வாங்க. என்ன தகுதிகள், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க தகுதியை பற்றி பார்க்கலாம். விண்ணப்பதாரர் 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கல்லர் மகளிர் உரிமை தொகை பெற்றிருக்கக்கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 5 ஏக்கர் குறைவான நெல்சை அல்லது 10 ஏக்கர் குறைவான புன்சை நிலம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் இல்லை. அப்புறம் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3500 யூனிட்டுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்த இருக்க வேணும். அடுத்து என்ன சொல்கிறோன்னா, மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாக ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர அந்த குடும்பத்தில் மற்ற பெண்கள் இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த ஓய்வூதியம் பெறாங்கல்ல, அந்த குடும்பத்தில் மற்ற பெண்கள் இருந்தால் அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அவங்க எலிஜிபிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர், வருமான வரி செலுத்துவர், தொழில் வரி செலுத்துபவர், ரூ. 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஜிஎஸ்டி செலுத்துவராக இருக்கக்கூடாது. இப்படிங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இல்லை. அடுத்தது குடும்ப உறுப்பினரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகள் இருக்கக்கூடாது. அது ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினை தவிர மற்ற யாராவது குடும்ப உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கக்கூடாது செய்கிறாங்க. அடுத்தது சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடாது. 4 சக்கர வாகனம் வச்சுருந்தா அவங்க எலிஜிபிள் இல்லை. அதுவே அரசு திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று நீங்கள் அரசு 4 சக்கர வாங்கினா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவங்க தகுதியாக செய்கிறாங்க. அடுத்தது அரசு ஊழியர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது வங்கி ஊழியர்கள் அல்லது வாரியங்கள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகளில் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியர்கள் இருக்கக்கூடாது. அவைகளாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. நெக்ஸ்ட் சொல்கிறோன்னா, சிறப்பு காலமுறை ஊதியம் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் தவிர குடும்பத்தில் இருக்கும் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கலாம். அவங்க அப்ளை பண்ணலாம். அது சிறப்பு கால ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெறாங்கல்ல, அவங்கள தவிர அந்த குடும்பத்தில் வேற ஏதாவது பெண்கள் இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. இதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தகுதிகள். அடுத்து வாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் குடும்ப அட்டை, அடுத்தது ஆதார் அட்டை, அடுத்து வங்கி கணக்கு புத்தகம், அடுத்து மின் கட்டண ரசீது. இதெல்லாம் இதுக்கு வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. புதிதாக அப்ளிகேஷன் கிடைச்சா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அப்புறம் வீடியோ போடுறேன். ஓகே நம்பளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை வேறு எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ போகிறேன். நன்றி, வணக்கம்.